இந்த பணப்பிரச்சனைக்கு நாம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமணம் ஆகாதவர்கள் எவ்வளவோ நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ கோவில் போயிட்டோம், எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் சார், எங்களுக்கு அது பலித்தம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்கிறாங்க. சோ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசி அசி மவ சிவ. இப்ப வந்துட்டு இருக்க சில காலகட்டத்துல எல்லாருக்குமே பணப்பிரச்சனைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பணப்பிரச்சனைக்கு நாம முதல்லயே நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 வெற்றிலை, ஒரே ஒரு பாக்கு, இதுல 1 ரூபாய் காயின். அந்த 1 ரூபாய் காயின் வைக்கும் பொழுது அந்த அந்த காயின் பிரிண்ட் பண்ண வருடமானது உதாரணமாக 2001 என்றால் 3 கணக்கு வரும், 2004 அப்படின்னா 6 கணக்கு வரும். ஆனால் அந்த வருடம் கூட்டும் பொழுது 8 வராதது போன்று நீங்க பார்க்கப்பட்ட அந்த காயினை அந்த இதில் வச்சுக்கணும். 2 வெத்தலை, ஒரு காயின், 1 ரூபாய் காயினை வச்சு இந்த பாக்கை வச்சு இப்படி மடிச்சு இதை எடுத்து அப்படியே நம்ம பீரோல வச்சுக்கணும். இது வெள்ளிக்கிழமை செய்யணும். காலையில 6 to 7 நம்ம செய்யணும். செஞ்சு நம்ம பணம் எங்கெங்க இருக்கோ அந்த பர்ஸ்ல வச்சுக்கலாம், அல்லது பண புழக்காட்டம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், அல்லது ஒரு பேங்க் வச்சிருக்கான பேங்க்ல முக்கியமான பீரோல வச்சுக்கலாம், ஒரு பிட்டி கேஷுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருந்தா பாக்ஸ் வச்சுக்கலாம், ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறமேட்டு நம்ம கேரி பேக்ல வச்சு கூட நம்ம கொடுக்கலாம். அடுத்த வாரம் அதே போன்று வேற ஒன்று மாற்றம் செஞ்சு அந்த பழைய வெற்றிலையும் பாக்க எடுத்து ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கணும், ஓடுற தண்ணியில் விட்டுறணும். அந்த 1 ரூபாய் காயினை சேர்த்து வச்சு மகாலட்சுமி கோவில் எங்க இருக்கோ அந்த மகாலட்சுமி கோவிலுக்கு போடலாம். ஸோ நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலுக்கு வருடக்கணக்கில் சேர்த்து வச்ச அந்த 1 ரூபாய் காயினை கூட எடுத்துட்டு வந்து கேரி பேக்ல போட்டு அந்த மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லிட்டு போறாங்க. உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அது போன்று செய்யலாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான கருத்து, இந்த திருமணம் ஆகாதவர்கள் எவ்வளவோ நாங்க ஜாதகம் பார்த்துட்டோம், எவ்வளவோ கோவில் போயிட்டோம், எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சுட்டோம் சார், எங்களுக்கு அது பலித்தம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் கேட்கிறாங்க. சோ அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையில ஆண் வெற்றிலை பெண் வெற்றிலை அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோடு, இந்த கிராஸ் கோடு இருக்கு இல்லையா, இந்த கிராஸ் கோடு இப்படி பேரலா கரெக்டா ஈக்குவலா வந்தா இது பெண் வெற்றிலை. நல்லா புரிச்சுக்கோங்க. ஈக்குவலா வந்தால் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது ஈக்குவலா வந்தா அது பெண் வெற்றிலை. இப்படி மாறி மாறி கோடு வரப்பட்டால் இந்த நடுமையத்தில் இருக்க கோட்ல இங்க ஒரு கோடு இருக்கும், இங்க ஒரு கோடு இருக்கும், அந்நியவனா வந்துச்சுன்னா அது ஆண் வெற்றிலை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பெண் வெற்றிலை, அதன் பிறகு ஆண் வெற்றிலை, அதன் பிறகு ஒரு விராலி மஞ்சள். இந்த விராலி மஞ்சள் வச்சுட்டு இதுல ஒரே ஒரு பாக்கு, ஒரே ரூபாய் 1 ரூபாய் காயின், இத இப்படியே நீச்சா மடிச்சு இது போன்று மடிச்சு இத ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வைத்து வீட்டுக்கு வாயில் மேலே எடுத்து வைக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுத்து வைத்து விட்டு அந்த திருமணம் நடந்து விட்டால் தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவிலில் கொண்டு வந்து அதை சமர்ப்பணம் செய்துவிட்டு அந்த மகாலட்சுமிக்கு ஒரு நன்றியை செலுத்தப்பட வேண்டும். அப்போ இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது நிறைய எங்ககிட்ட வர thousands of பீப்புளுக்கு நாங்க சொல்லி நாங்க சக்சஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கும் அந்த ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர்
ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். இப்போ நீங்க இந்த மஞ்சள் துணியில ஓகே முல்லைப்பூ மஞ்சள் துணியில முல்லைப்பூ வச்சு அதுல ₹1 காயின் வச்சு நீங்க வீட்டு வாசப்படிக்கு மேல தூக்கி கட்டணும். என்னன்னு சொல்லிட்டு எனக்கு திருமணம் நல்ல இடத்துல அமையணும், அதே மாதிரி பிசினஸ் எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு பிரசன்னமா ஆயிருக்கு. இத நீங்க செய்யுங்க, உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஓகே சார். இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுட்டு அதன் பிறகு திருமணம் ஆன வெட்டி நீங்க ஒரு முறை மகாலட்சுமி கோவிலுக்கு வந்துட்டு அங்க வந்து மகாலட்சுமிக்கு ஒரு நன்றி செலுத்திட்டு போயிருங்க. சரிங்க சார். சார் பிசினஸ் இப்போ இங்க மதுரையில ஆரம்பிக்கலாமா இல்ல வெளியே எங்கேயாச்சும் ஆரம்பிக்கலாம்? உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா பூர்வீகம் ஆகாது, ரத்தபந்த பாசம் ஆகாது. ஓகே சார். ஓகே சார். பூர்வீகம் இல்லாத 3வது நபர்கள் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு நட்பு நல்லா இருக்கும், நல்ல கான்வர்சேஷன் நல்லா இருக்கும், வருமானங்கள் கூடும். சரிங்க சார். திறமை ஜாஸ்தி உங்ககிட்ட. ஓகேங்க சார். வெளியே பே பண்றது நல்லது. வெளியே பே பண்றதுதான் உங்களுக்கு நல்லது. சரிங்க சார். சரிங்க சார். இந்த ப்ரோக்ராம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி அம்மா தான் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா. ஓகே. பேசுறாங்க சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். யார் பேசுறீங்க? நமஸ்காரம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து ரொம்ப நாள் அவங்க இதை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த நவசிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பேன் காலையில மீண்டும். அப்புறம் தம்பிதான் வந்து இந்த ப்ரோக்ராம் பிசினஸ் பண்றதா, அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறதா இப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அவன் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அதனால வந்து இவனுக்கு பிசினஸ் தான் பிடிக்கும். அதனால வந்து ஐஏஎஸ் அகாடமில சேர்க்கணும்னு எனக்கு ஆசை. அது செய்யலாமாங்க சார்? எந்த இது ஐஏஎஸ்? அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா யாருக்கும் அடங்கி போக மாட்டாருங்க. அடங்கி போக மாட்டாருங்கும் போது நம்ம சொந்த தொழில் சுய தொழில் மட்டும்தான் இவருக்கு செட் ஆகும். நன்றி சார். நன்றி சார். ஓகே ரைட்மா. உங்களை நேரடியா வந்து பாக்குறோம் சார். வெல்கம் வாங்க. அதை நல்லா பண்ணிட்டு உங்களை நேரடியா வந்து பாக்குறோம். சுபம். தேங்க்யூ மிஸ்டர் அரவிந்த். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இது மாதிரி ஒரு சில கருத்துக்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம அதை கொஞ்சம் ஆழ்ந்து உற்று நோக்கப்பட்டு நாம செஞ்சா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு திருமணமா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வியாபாரம் செய்யலாமா அல்லது வியாபாரம் இல்லாமல் அரசாங்கத்துல நம்ம வேலைக்கு போலாமா என்ன இதுங்குது அப்படிங்கிற கருத்துக்களை தெரிஞ்சுட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்வோம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன்.